ஆந்திராவில் தெருவில் வைத்து மனைவியை வெட்டி கொலை செய்த கணவன் அவரது உடல் அருகிலேயே வீட்டின் முன்பு அரிவாளுடன் உட்கார்ந்திருந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மனைவியை கொலை செய்தவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ఎక్కడికి వెళ్ళేది ఇంకా అలా వస్తుంది ఆడించు. ஆந்திர மாநிலம் ஏலூரு மாவட்டத்தில் உள்ள ராமானுஜபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சூரியச்சந்திரன் லட்சுமி தம்பதி. கணவன் மனைவி இடையே கடந்த சில நாட்களாக அடிக்கடி சண்டை நடந்துள்ளது. புதன்கிழமை அன்று பிற்பகலில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட மனைவி லட்சுமியை கடுமையாக தாக்கியிருக்கிறார் சூரியச்சந்திரன். ஒரு கட்டத்தில் வீட்டிலிருந்து அரிவாளை எடுத்து மனைவியை வெட்டியிருக்கிறார். உயிர் தப்பிக்க வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்த மனைவி லட்சுமியை பலர் முன்னிலையில் வைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டார். பிறகு அதே கத்தியை தன்னுடைய மோட்டார் சைக்கிளின் முன்புறம் வைத்து காவல் நிலையத்திற்கு செல்வது போல் புறப்பட்ட சூரியச்சந்திரன் பிறகு வீட்டிற்குள் சென்று வெளியில் வந்து அந்த கத்தியை எடுத்து அருகில் வைத்துக்கொண்டு வீட்டு வாசலில் அசால்ட்டாக உட்கார்ந்து இருந்தார். மழையில் நனைந்தபடி மனைவியின் உடல் தெருவில் கிடக்க அரிவாளுடன் கணவர் அமர்ந்திருந்த காட்சி பலரையும் அவர் அருகே செல்ல அச்சுறுத்தியது. கொலை சம்பவம் பற்றி கிராம மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் சூரியச்சந்திரனை கைது செய்து அழைத்து சென்றனர்.